அன்பானவர்களே, கடந்த 2 நாட்களாக 3 கழுதைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது கழுதையை குறித்து பார்த்தோம். அது காட்டு கழுதை. தான் தோண்டித்தனமாக யாருக்கு கட்டுப்படாம எங்கேயோ போய் சவுத்துல முட்டிக்கிட்டு நிற்கும், தண்டிக்கப்படும் பலவிதமான தவறுகளை செய்வதனால. அடுத்த கழுதை மீட்கப்பட்ட கழுதை. அந்த மீட்கப்பட்ட கழுதை எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்கப்பட்டதை போல நாமும் கூட தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. இயேசுவுக்கென்று நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். நாம் ஒரு கழுதையாக இருந்து தேவனை சுமக்க வேண்டும். தேவனை சுமக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படி நாம் தேவனை சுமப்பது? அருமையானவர்களே, இதோ தேவனை சுமப்பது என்பது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் நான் தியானித்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வேதத்தை சுமப்பதுதான் தேவனை சுமப்பது. இந்த வேதத்தை சுமப்பதுதான் இயேசுவை சுமப்பது. ஆம் அருமையானவர்களே, இந்த வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். அங்கே 1 வசனம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. வேதம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. ஆக இயேசுவே அந்த வார்த்தை, இயேசுவே தேவன் என்பது அந்த ஒரே ஒரு வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் அருமையானவர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அந்த வார்த்தையை சுமக்கின்ற பொழுது சுமக்கின்ற கழுதையாக இருக்கிறோம். இங்கே பாத்தீங்கன்னா, சுமக்கும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்லாக்கியமே தனி, பெரிய ஸ்லாக்கியம். என்ன ஸ்லாக்கியம் பாருங்க. இப்ப மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய சீஷரிடத்தை சொல்லுகிறார், நீங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கழுதையும் அதோட கூட குட்டியும் கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க போய் அதை அவிழ்த்துட்டு வாங்க. அங்க இருக்கிறவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, விட்டுடுவாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்க போறாங்க, அந்த இடத்துல போய் அந்த கழுதையினுடைய குட்டியையும் அழுத்துக்கிட்டு வராங்க. அழுத்துக்கிட்டு வந்தது பாத்தீங்கன்னா வழி நெடுக பார்த்தோம்னா இலைகளையும் தழைகளையும் மலர்களையும் போட்டு இது பண்றாங்க. மேல ஒரு போர்வையை போடுறாங்க. அது மேல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அமர்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம் என்று மிக மிகுந்த சத்தமிட்டு கூக்குரட்டு ஆரவாரத்தோடு தேவனை ஆராதித்து துதித்து பாடி மகிழ்ந்து அவர்கள் அப்படியே அந்த வீதி வழியே வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும், ஐயோ இவர் யாரோ எவரோ, இவர் இப்படிப்பட்ட ஒரு கணம் பெற்றவராக இருக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, அந்த கழுதைகளுக்கு என்ன கணம் பாருங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வானாதி வான்களை படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், உங்களையும் என்னையும் படைத்தவர், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிற தேவன். அவர் பாத்தீங்கன்னா அந்த கழுதையினுடைய குட்டி 2 பேர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கழுதைக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அந்த கழுதை எந்த அளவுக்கு, ஆஹா ஆண்டவரே, உலகத்தையே படைத்த ஆண்டவரை நான் சுமக்கிறேன் என்று எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த கழுதைக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குமானால் இந்த கழுதைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை, அவரை நான் உங்களிடத்தில் பிரசங்கிக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கிற அந்த கணம், எனக்கு கிடைக்கிற அந்த மரியாதை எனக்கு கிடைக்கிறது இல்ல. சகல மகிமையும் துதியும் கனமும் அவருக்கே போய் சேரணும். ஏன்னா அவர் தான் துதிக்கப்படத்தக்கவர். அவரை சுமப்பதால் தான் எனக்கு பாத்தீங்கன்னா கனம். ஒரு டிரைவர் இருக்கார். அவர் நம்முடைய ஒரு பெரிய முதலமைச்சரோ ஒரு பிரதம மந்திரியோ ஒரு கவர்னரையோ அவருடைய கார் டிரைவரா இருக்கார். கார் டிரைவரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் முதல்ல இறங்கி என்ன பண்ணுவார், இறங்குவார். இறங்கி இந்த கதவை திறந்து அந்த ஆளுநரையோ முதல்வரையோ பிரதம மந்திரியோ அவங்களுக்காக கதவை திறக்க போவார். திறக்க போகும்போது பாத்தீங்கன்னா
அப்படி திறந்துட்டு வந்து அவளை வந்து வெளியே விட்டுதான் இவர் வந்து இவருடைய வேலைக்கு வருவாரு. ஆனா சுத்துற இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அண்ணா வணக்கண்ணா, அண்ணா வணக்கண்ணா, அண்ணா வணக்கண்ணா, தலைவா வணக்கம் தலைவா, இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனிதனுக்கு அந்த டிரைவராய் ஓட்டுநராய் இருந்தவருக்கு கனத்தை கொடுப்பாங்க. அந்த ஓட்டுநராய் வந்தவருக்கு அந்த கனம் எப்படி வந்தது? அந்த கவர்னரை ஏற்றி வந்த காரை ஓட்டியதால் அவருக்கு வந்தது. அந்த முதல்வரை ஏற்றி வந்த காரை அவர் ஓட்டியதால் அவருக்கு வந்தது. அந்த பிரதமரை ஏற்றி வந்த காரை அவர் ஓட்டியதால் அவருக்கு வந்தது. அதே போலவேதான் நீங்களும் கூட, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லும் போது நாம் அந்த சுமக்கின்ற கழுதையாக மாறிவிடுகிறோம். அப்படிப்பட்ட கழுதையாக இன்று மாறுவோமா? நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் அப்படியே இருக்க விரும்புகிறேன். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுது பாருங்க, தான்றோதித்தனமான அந்த காட்டு கழுதையை வேண்டாம், அப்படிப்பட்டதான குணம் வேண்டாம். அந்த குணத்தை விட்டு மீட்கும் கழுதையாக நாம் மாறுவோம். மீட்கும் கழுதையாக மாறின பிறகு, அதை உணர்ந்து மாறின பிறகு நாம் இயேசுவை சுமக்கின்ற கழுதைகளாக மாறுவோம். இன்றே இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே கிரியை செய்ய வேண்டுமாறு கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.